ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம காலையில் என்ன இங்கே கொஞ்சம் ஒரு மழை மூட்டமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சூடாக தோசைக்கு கார சட்னி நம்ம அரைப்போம். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க. தக்காளி எடுத்துருக்கேன், தக்காளி 2, சோம்பு, வெங்காயம், கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேங்க, வரமிளகாத்தூள், உப்பு. இப்போ நம்ம தாளிக்கலாம். வடசட்டி பற்ற வச்சு அடுப்பு பற்ற வச்சு வடசட்டி காஞ்செடுத்து நல்ல எண்ணெய் கொஞ்சம் போட்டுருவோம். நல்ல எண்ணெய் காயட்டும். ஒரு 2 வரமிளகா மட்டும் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம இப்போது 2 சோம்பு போட்டால் நல்ல வாசனையாக இருக்கணும் கார சட்னிக்கு. சோம்பு பொரிஞ்சிட்டு வெங்காயம் நல்லா அருமையாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டெல்லாம் நம்ம தேவையில்லை, பூண்டெல்லாம் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் போட்டாச்சுன்னா நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி 2 பெரிய தக்காளியாக இருந்தால் 2, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி. நம்ம உப்பு போட்டு போடலாம். ஒரு ஈஸியான சட்னிங்க. சிம்மில் வச்சுக்கோ. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போடலாம். கொத்தமல்லி தலையில் நீங்கள் தண்டு போடலாம், தண்டும் போடலாம். தண்டெல்லாம் எடுத்து வச்சு போடாமல் இது கட் பண்ணி தூக்கி போட வேண்டாம். நீங்கள் கொத்தமல்லி தழை தண்டோடு நல்லா நறுக்கி போட்டுருங்க. அது சட்னியோட அரைஞ்சு போகும். அதோட டேஸ்ட்டு சத்து எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா வரமிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் காரம் கலரு எல்லாமே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? இது நம்ம அரைச்சி வச்சு நம்ம இதில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுடலாங்க. அரைக்கும்போது நம்ம துண்டு துண்டாக நறுக்கிட்டு போட்டுடலாங்க. நறுக்கி போடணும். சட்னி வதங்கிடுச்சு.
சட்னி அரைச்சி சுவையான கார சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சோம்பெல்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால அந்த கார சட்னி சூப்பராக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, இது மட்டும்தாங்க. அதில் மிளகாத்தூள் 2 வர மிளகா போட்டுக்கலாங்க காரத்துக்கு. போட்டு தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. சரிங்க, சூப்பராக அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது சுவையான ஈஸியான இது சுவையான கார சட்னி டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.